Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 2025 நடந்த கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். இதை மட்டும் படிக்க வேணாம், மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 50 மார்க்ஸ்க்கு 100 மார்க்ஸ் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் 10 அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தரோவாக பார்க்கணும். பிகாஸ் அதோட ப்ரிப்ரேஷன் டைமிங்லேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் வந்து இது ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வென் கம்பேர்ட் டு 2 marks 3 marks question இல்லை 4 mark questions and then 8 marks or 7 marks questions கம்பேர் பண்ணும் போது 1 marksஸை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு அடுத்து பார்ட் 2 பார்த்திங்கன்னா 2 mark questions ஆன்சர் எனி 5 of the following questions. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெஃபினிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடுத்து வாட் இஸ் மீன் பை, வாட் டு யூ மீன் பைன்ற மாதிரி வரும் இல்லைங்களா. வாட் இஸ் மீன் பை இந்த மாதிரி கொஷின்ஸு, அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. பாருங்கன்னா கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1 marks படிச்சிருந்தால் அந்த மேட்ச் த ஃபாலோயிங், டிஃபைன் சப்ளிமேஷன், அடுத்து எலக்ட்ரானிக் வாட்டர்ஸ் நெமட்டோசிஸ்ட். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரி கொஷனில் கேட்பாங்க. 18th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரோவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 மார்க்கும் ஒரு 4 மார்க்கும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 4 mark கொஷின். இதில் 25th கொஷின் ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிங் 98 n இருக்கு இல்லையா. 25th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். 4 மார்க்கில் மேக்ஸிமம் யூசஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், salient features ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், இது எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் நிறைய கேட்பாங்க. differentiate mass and weight, different types of motion கேட்டிருக்காங்க. The fundamental quantities with their units and symbols, differentiate between flat worms and round worms. அடுத்த numerical problems வந்து compulsory questionல. Part 4 answer all the questions. 7 mark questions. Derive the equations of motion by a graphical method or draw the structure of oxygen and sulfur atoms கொடுத்துருக்காங்க. அடுத்து calculate the number of proton, electron and neutron, atomic number 92, mass number 238. 27th பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆன் ஃபைலம் அன்னலிடாவும் 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ், லிஸ்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம 2024 நடந்த கொஷின் பேப்பரும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு, ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அகெயின் 50 மார்க்ஸு. 50 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1 marks இருக்குது. ஸோ அந்த 1 marksஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 marksஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் மேக்ஸிமம் 1 mark கூட ரெடியூஸ் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கும் 1 marksஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 mark கொஷின்ஸ், ஆன்சர் எனி 5 questions. இப்போ தான் நம்ம சொன்னோம் 2 marks பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், இது எல்லாமே பார்த்துக்கோங்கன்ட்டு. டிஃபைன் மெஷர்மெண்ட், டிஃபைன் சப்ளிமேஷன் இருக்குது. அடுத்து வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட், இது ரிப்பீட்டட் கொஷின். வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதே மாதிரி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஷின். நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வேணால் சேஞ்ச் ஆகலாம். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஷினில் கேட்பாங்க. அதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 question. டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், நேம் த காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸில் வந்து யூசஸ் ஆஃப், salient features ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின் 4 மார்க்லேயும் வரும். அடுத்து பார்ட் 4 7 mark கொஷினில் எக்ஸ்பிளைன் அ மெத்தட் டு ஃபைண்ட் திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீ கப் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க 7 markல. ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், கிவன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச், கிவன் அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இது 7 mark கொஷினில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா கேதர் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நியர்லி 5 to 8 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லை லாஸ்ட் மூமெண்ட், பிகாஸ் நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் வச்சுட்டு இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கொஷின் பேப்பரில் எல்லாமே நமக்கு ஆன்சர் பண்ண முடியுமா, தெரியுதா அப்படின்றத வித்தவுட் சாய்ஸில் பார்த்துக்கோங்க. எந்த கொஷின் தெரியலையோ உடனே அதை புக் எடுத்து ரெஃபர் பண்ணி அந்த கொஷின்ஸை படிச்சிருங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் அவாய்ட், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.
ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஸோ எடுத்துகிட்டு இந்த கொஷின் பேப்பரில் உங்களால் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியுதா, ஏதாவது கொஷின்ஸ் தெரிலனா அதை எடுத்து படிச்சிருங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.